ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று பழைய ஏற்பாட்டில் மிகவும் விவாதிக்கப்பட்ட வசனங்களில் ஒன்றான 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கற்றுக்கொள்வோம். இங்கு கேள்வி என்னவென்றால், ஆண்டவர் சவுலுக்கு அமலேக்கியரை அழிக்க உத்தரவிட்ட போது ஏன் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், விலங்குகள் உட்பட எல்லா அமலேக்கியரையும் அழிக்க உத்தரவிட்டார்? இந்த வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய அன்பை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? வேதாகமத்தில் கடவுள் இரக்கமுள்ளவராகவும் மன்னிக்கிறவராகவும் சித்தரிக்கப்படுகிறார். ஆனால் அதற்கு நேர்மாறாக இந்த வசனம் குழந்தைகள், பெண்கள் உட்பட எல்லா அமலேக்கியரையும் இரக்கமின்றி கொல்ல தேவன் கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறது. இது எப்படி சாத்தியம்? அன்புள்ள தேவன் எப்படி இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்ள முடியும்? இந்த கேள்விக்கு பதில் காண நாம் 3 விஷயங்களை கவனிக்க வேண்டும். 1, இந்த வசனம் எழுதப்பட்ட வரலாற்று பின்னணி என்ன? 2, அமலேக்கியரின் ஒழுக்க நிலை என்ன? 3, தேவனுடைய பெரிய ரட்சிப்பின் திட்டத்தில் இந்த கட்டளை எப்படி பொருந்துகிறது? இந்த 3 விஷயங்களையும் தொடர்ந்து பார்ப்போம். முதலில் இந்த அமலேக்கியர் யார் என்று பார்ப்போம். அமலேக்கியர் ஏசாவின் சந்ததியிலிருந்து வந்த ஒரு நாடோடி பழங்குடியினர். அவர்கள் இஸ்ரவேலின் ஆரம்ப கால எதிரிகளில் முக்கியமானவர்கள். வஞ்சகமும் கொடூரமுமான தாக்குதல் முறைகளுக்கு பெயர் பெற்றவர்கள். அவர்கள் இஸ்ரவேல் மக்களை தாக்கின முதல் சம்பவத்தை யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து சீனாய் மலை நோக்கி பயணிக்கும் போது ரெவிதீம் என்ற இடத்தில் வைத்து அமலேக்கியர் இஸ்ரவேலரை முதலில் தாக்கினார்கள். அந்த தாக்குதல் முறை எப்படி இருந்தது? பாளையத்தின் பின்னால் இருந்து வஞ்சகமாக தாக்கினார்கள். குறிப்பாக அந்த பயணத்தில் பின்னால் வந்து கொண்டிருந்த பலவீனமானவர்கள், சோர்வடைந்தவர்கள் மற்றும் உதவியற்றவர்களை குறிவைத்து தாக்கினார்கள் என்று உபாகமம் 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த தூண்டுதலற்ற தாக்குதலின் காரணமாக தேவன் அமலேக்கியர்களின் நினைவை வானத்தின் கீழிருந்து அழிப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த ஒரு முறை மட்டுமல்ல, தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக இஸ்ரவேல் மக்களை அமலேக்கியர் தாக்கினார்கள். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஓர்மா என்ற இடத்தில் இஸ்ரவேலரை அமலேக்கியர் தாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். எனவே மோசே இஸ்ரவேல் மக்களிடம், நீங்கள் கானான் தேசத்தில் குடியேறின உடனே அமலேக்கியரை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேலர் அதை செய்ய தவறிவிட்டார்கள். அதன் விளைவாக நியாயாதிபதிகளின் காலத்தில் அமலேக்கியர் இஸ்ரவேல் தேசத்தை மீண்டும் தாக்கி பயிர்களையும் கால்நடைகளையும் அழித்தார்கள் என்று நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதே போல மோவாபின் ராஜாவான எக்லோனுடன் சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்தை தாக்கினார்கள். கிதியோனின் நாட்களில் மீதியானருடன் சேர்ந்து பல முறை இஸ்ரவேல் மக்களை தாக்கினார்கள். எனவே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது தேவன் சவுலுக்கு கொடுத்த இந்த கட்டளை தற்செயலாகவோ அல்லது திடீரென்றோ தோன்றிய கோபத்தின் வெளிப்பாடு அல்ல. அது நீண்ட காலமாக தாமதப்படுத்தப்பட்ட நீதியின் நிறைவேற்றம். கடவுள் பல தலைமுறைகளாக அமலேக்கியர் மனம் திரும்ப சந்தர்ப்பங்கள் கொடுத்தார். வாய்ப்புகள் திரும்ப திரும்ப அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்தவில்லை. எனவே இந்த கட்டளையை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தீர்ப்பின் இறுதியான நிறைவேற்றமாக நாம் பார்க்க வேண்டும். எனவே அமலேக்கியர் யார் என்பதை புரிந்து கொள்வது 1 சாமுவேல் 15இல் தேவன் இப்படிப்பட்ட கட்டளையை ஏன் கொடுத்தார் என்பதை புரிந்து கொள்வதற்கு மிகவும் அவசியமானது. இரண்டாவதாக 1 சாமுவேல் 15இல் காணப்படும் கட்டளை கொடுமையின் வெளிப்பாடு அல்ல, அது நியாய தீர்ப்பின் வெளிப்பாடு. கர்த்தர் பரிசுத்தரும் நீதியும் உள்ளவர். ஒரு நீதிபதி குற்றமற்றவர்களை பாதுகாக்க குற்றவாளியை தண்டிப்பது எப்படியோ அதே போலதான் தலைமுறையாக வன்முறை மற்றும் பாவத்துக்கு அடிமையாயிருந்த அமலேக்கியர் மேல் தீர்ப்பை கடவுள் இங்கு நிறைவேற்றுகிறார். இந்த தீர்ப்பு இஸ்ரவேலரை பாதுகாப்பதற்காகவும் இருந்தது. காரணம், அமலேக்கியர் விட்டு வைக்கப்பட்டால் அவர்கள் தொடர்ந்து இஸ்ரவேல் மக்களை தாக்குவார்கள் என்பது கடவுளுக்கு தெரியும். உண்மையில் அப்படித்தான் நடந்தது. சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அமலேக்கியர்களில் சிலரை தப்பவிட்டதன் விளைவு அவர்கள் திரும்பவும் தாவீதின் காலத்தில் மீண்டும் இஸ்ரவேல் மக்களை தாக்குவதை நாம் பார்க்கிறோம்.
தாவீதின் நாட்களில் அமலேக்கியர் மீண்டுமாக சிக்லாக் பட்டணத்தை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த பெண்களையும் குழந்தைகளையும் சிறைபிடித்து சென்றார்கள் என்று 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். எனவே இந்த கட்டளை கொடுமையின் வெளிப்பாடு அல்ல, நியாய தீர்ப்பின் வெளிப்பாடு. அப்படி இருக்கும்போது அமலேக்கியரை அழிக்க சவுலுக்கு கட்டளையிட்டதில் கடவுள் எந்த அநீதியும் செய்யவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, தேவன் ஏன் குழந்தைகளையும் மிருகங்களையும் அழிக்க சொன்னார்? அவர்கள் அப்பாவிகள் இல்லையா என்ற கேள்வி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாய தீர்ப்பு தனி மனிதர்கள் மீது மட்டுமல்ல, முழு தேசத்தின் மீதும் இருந்தது. அமலேக்கியரை வெறும் தனி நபர்களாக நாம் பார்க்க முடியாது. அவர்களை ஒரு தேசமாக, தலைமுறை தலைமுறையாக கொடூரத்தையும் வன்முறையையும் நடப்பித்த ஒரு சமுதாயமாகத்தான் அவர்களை பார்க்க முடியும். காரணம், அந்த காலத்தில் ஒருவரின் அடையாளம் அவருடைய குடும்பத்தோடும் சமூகத்தோடும் இணைந்திருந்தது. அப்படிப்பட்ட சூழலில் அந்த குழந்தைகளும் அதே வெறுப்பு மற்றும் வன்முறை சூழலில் வளர்ந்து அதையே தொடர்ந்திருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. எனவே தீமையின் வேரை அகற்றி அவர்கள் மீண்டும் எழக்கூடாது என்பதே கடவுளின் கட்டளை. துரதிருஷ்டவசமாக சவுல் சிலரை தப்பவிட்ட போது அவர்கள் திரும்பவும் வந்து இஸ்ரவேலரை தாக்கினார்கள் என்று ஏற்கனவே பார்த்தோம். அதே போல விலங்குகளும் அமலேக்கியரின் பொருளாதார மற்றும் வழிபாட்டு முறையின் ஒரு பகுதியாக இருந்தது. மிருகங்களை அழித்தது கொடுமைக்காக அல்ல, அவர்கள் செல்வத்தையும் விக்கிரக வழிபாட்டையும் நிறுத்துவதற்காக. விலங்குகள் காப்பாற்றப்பட்டால் சவுல் செய்தது போல இஸ்ரவேல் மக்கள் அந்த மிருகங்களை தங்களுடைய சொந்த லாபத்துக்காக பயன்படுத்தி விக்கிரக வழிபாட்டிற்கு அதை பயன்படுத்தி இருப்பார்கள். சவுல் அவைகளை தப்பவிட்ட போது அப்படிதான் நடந்தது. மேலும் குழந்தைகளும் மிருகங்களும் அழிக்கப்பட வேண்டும் என்ற கட்டளை பாவத்தின் விளைவுகளின் தீவிரத்தை காட்டுகிறது. பாவம் குற்றம் செய்தவர்களை மட்டுமல்ல, அவர்களையும் சேர்த்து சமுதாயத்தையும் பாதிக்கிறது என்பது இதிலிருந்து தெரிகிறது. நான்காவதாக, இந்த நிகழ்வை கடவுளின் நீதியின் பார்வையில் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நீதியும் தேவனுடைய அன்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவைகள் அல்ல. நல்லதையும் நேர்மையையும் நேசிக்கும் கடவுளின் அன்பிலிருந்தே அவரது நீதி வெளிப்படுகிறது. அவர் நன்மையை நேசிப்பதால் தீமைக்கு எதிராக செயல்படுகிறார். அவர் தம் மக்களை நேசிப்பதால் அவர்களுக்கு நீதி செய்கிறார். அமலேக்கியரின் கொடூரங்களை தேவன் கவனிக்காமல் விட்டிருந்தால் அவர் அன்பும் நீதியும் கொண்ட தேவனாக இருக்க முடியாது. எனவே கடவுளின் நீதியின் வெளிப்பாடே இந்த கட்டளை. கடைசியாக, தேவனுடைய பரிபூர்ணமான அன்பு இயேசுவில் வெளிப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பாவத்துக்கான தீர்ப்பு பெரும்பாலும் அழிவின் மூலம் வந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த தீர்ப்பு சிலுவையில் இயேசுவின் மேல் விழுந்தது. இதன் மூலம் தேவனுடைய உண்மையான விருப்பம் மனிதனை அழிப்பதல்ல, ரட்சிப்பதே என்பதை அறிகிறோம். அமலேக்கியரின் சம்பவம் பாவம் எவ்வளவு தீவிரமானது என்பதை காட்டுகிறது. ஆனால் சிலுவை தேவனுடைய அன்பு அதைவிட பெரியது என்பதை நினைப்பூட்டுகிறது. நம்மை அழிப்பதற்கு பதிலாக நாம் உயிர் பெறுவதற்காக அவரே அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! சுருக்கமாக சொன்னால், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் காணப்படும் தேவனுடைய கட்டளை வெறுப்பின் வெளிப்பாடு அல்ல, ஆனால் தொடர்ந்து வன்முறையையும் தீமையையும் தேர்ந்தெடுத்த ஒரு மக்களினத்தின் மீது வந்த நீதியான தீர்ப்பு. குழந்தைகளையும் மிருகங்களையும் சேர்த்து அழிக்க வேண்டும் என்ற கட்டளை பாவம் எவ்வளவு ஆழமாக ஒரு சமுதாயத்தையே கெடுக்கிறதென்றும் தேவனுடைய தீர்ப்பு எவ்வளவு தீவிரமானதென்றும் காட்டுகிறது. அதே நேரத்தில் தேவனுடைய அன்பும் தெளிவாக வெளிப்படுகிறது. அவர் தம் மக்களை பாதுகாக்கிறார், தீமையை எதிர்க்கிறார். கடைசியில் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் அருளுகிறார். எனவே கடவுளின் அன்பு அவருடைய நீதியை தாண்டி நமக்கு வெளிப்படுகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.